Hello viewers, நம்ம backround channel இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது ஒரு மூவி பேக்ரவுண்ட் வந்து எப்படி நம்ம போட்டோல ஆட் பண்ணி எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நண்பா. நாம வந்து அந்த போட்டோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டோம். சோ இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா இருந்தா இதுக்கு முன்னால ஒரு போட்டோ எப்படி ஈஸியா கட் பண்ணி லேயர் சேஞ்ச் பண்ணனும், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது, கிளாசிக் என்ன மேனிபுலேஷன் என்ன நிறைய வீடியோவை எக்ஸ்பிளைனிங்கோட அப்லோட் பண்ணிரோம். சோ நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல போட்டோ எப்படி ஈஸியா கட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ கீழ description கொடுத்திருக்காங்க லிங்க் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த போட்டோ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டோம். இதல ஆட் பண்ணலாம். ஆட் போட்டோ கிளிக் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க போட்டோ வந்து ஆட் பண்ணலாம். ஓகே நண்பா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரியான ஷூட் இதை எடுத்துக்கங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல வந்து இந்த போட்டோ வந்து ஆட் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த போட்டோ வந்து ஆட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே கொடுத்திருக்காங்க. ஓகே கொடுத்த அப்புறம் நமக்கு சைடுல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் இந்த கையெல்லாம் வந்து நம்ம அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா க்ளோனிங் பண்ணலாம். டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த க்ளோன் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து நீங்க வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளை வந்து அப்படியே க்ளோனிங் பண்ணி கொடுக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு பிரஸ் பண்ணிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணனும் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே அந்த இடத்துல டைவர்ட் ஆகும். இப்போ பாருங்க ஒரு பிரஸ் பண்ணிட்டு நான் இதே மாதிரியே பண்றேன். அதோட கம்பேர் ஆயிக்கும். சோ நமக்கு அந்த மாதிரி தெரியாது. சோ இந்த மாதிரி நீங்க எல்லா இடத்தையும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடமெல்லாம் மறைஞ்சிரும். சோ அங்க இருக்கிற இடம் மாதிரியே வந்துரும். ஓகே நண்பா, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோனிங் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சைடுல இருக்கக்கூடிய இடமெல்லாம் மறைஞ்சிருச்சு. சோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆட் போட்டோ கொடுத்துட்டு இதோட பேக்ரவுண்டே ஒரு டைம் செலக்ட் பண்ணிக்கங்க நண்பா. சோ இந்த பேக்ரவுண்டே ஒரு டைம் செலக்ட் பண்ண அப்புறம் சோ அதை கிராப் பண்ணிக்கங்க. கிராப் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த இடத்தை மட்டும் கிராப் பண்ணிக்கங்க. சோ இத கிராப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா அதுல வந்து ஆட் பண்ணுங்க. சோ இப்போ வந்து டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. டூல்ஸ் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இதோட கலரை அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஆயில் பெயிண்டிங் ஒரு 2% அதல ஆட் பண்ண அப்புறம் ஓகே கொடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட்ட கிளிக் பண்ணிட்டு நண்பா அதுல ட்விலைட் அப்படிங்கற ஒரு எஃபெக்ட்ட வந்து அதல ஆட் பண்ணுங்க. அதுல வந்து ஃபேட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி பாருங்க. ஒரு 80% வச்சுக்கங்க. ஓகே கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து நீங்க இதல ஏதாவது உங்களுடைய லாகோ இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்களா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளா ஒரு மூவி போஸ்டரை வந்து எப்படி நம்மளோட போட்டோ வந்து அதல ஆட் பண்ணி எடிட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.